அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீப் சூரத்துல் அன்ஆம் 17வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவான், வை எம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி நாடி ஏதாவது ஒரு தீவினையின் மூலமாக இறைவன் உங்களை சோதித்து விட்டார், ஃபலா காஷி ஃபலஹு இல்லாஹுவ, அந்த சோதனையை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவுபட சொல்கிறான். நம்ம செய்யக்கூடிய தவறுகள், சின்ன சின்ன தவறுகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய்களை தந்து சோதிப்பான். திருந்தாத பட்சத்தில் இறைவன் பொருளாதார இழப்பின் மூலமாகவும் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களை இழக்க வைப்பதின் அதாவது உயிர் இழப்பின் மூலமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இறைவன் இவ்வாறு சோதிப்பது வளமை. அவ்வாறு அந்த சோதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் மற்ற நபரத்தில் புலம்பி தீர்ப்பதில் எந்த பலனும் கிடையாது. நம்ம மேலே வேணால் பரிதாப உணர்ச்சி வேணால் ஏற்படலாமே தவிர அதை நீக்கிறதுக்கு வழி கிடையாது. அந்த பரிதாபத்தினால் எந்த பலனும் ஏற்படுவது கிடையாது. நம்ம சோதிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலைங்கிற நம்மளுக்கு தெரிந்து விட்டால் இறைவன்கிட்ட சரணடைந்து விட வேண்டியதான். யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என்ன நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சரணடைந்து விட்டாரே போதும். அந்த சோதனை இறைவன் நீக்கிறதுக்கு வல்லவன். நபித்தோழர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு அம்மாவுக்கு அவருடைய மகன் இறந்து விட்டார். அடக்கம் பண்ண அந்த கபரு பக்கத்தில் இருந்து அந்த அம்மா அழுது கொண்டே இருந்தது, புலம்பி தீர்த்து கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. வந்தவங்க அந்த அம்மாவை சொல்லி, இத்தக்கில்லா, அல்லாஹ் நீ பயந்துக்கம்மா, நீ கடினமான வார்த்தைகளை விடுற, அல்லாஹ் நீ பயந்துக்கொள், ஃபஸ்பிரி, நீ பொறுமையாக இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கிட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, சோதனை எனக்குத்தானே, இது போடுண்டான அந்த சோதனையை அனுபவித்தவர்களுக்கு தானே அதனுடைய வலி தெரியுங்கிற பொருள்பட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பின்னால் சொன்னது ரசூல்லா தான்ங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல. ரசூலுல்லா விருட்டன்னு அந்த இடத்த விட்டு கடந்து சென்று வேறு வழியாக தன் வீட்டுக்கு போயிட்டாங்க. பின்னால் இருந்தவங்க சொல்கிறாங்க, இது யார் தெரியுமா வந்து சொன்னது? ரசூலுல்லா என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா வேகமாக ரசூல்லாவை தேடி போய் தன்னுடைய நிலையை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல்லா சொன்ன வார்த்தை, இன்ன சபுர, இந்த சதமத்தில் உள்ள பொறுமைங்கிறது சோதனையின் ஆரம்பத்தில் இருக்கணும் என்றார்கள்.